மத்திய பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முத்தான 10 அறிவிப்புகள் குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவதாக, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் ஆகிய உயர் ரக உலோகங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. தங்கம், வெள்ளிக்கான இறக்குமதி வரி 6 விழுக்காடாகவும் பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 6.4 விழுக்காடாகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் தங்கம் பெருமளவிற்கு நுகரப்படுகிறது. உலகிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் இந்தியா தான் என்று குறிப்பிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டுக்கு தங்கம் இங்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இதன் மீதான வரி 15 விழுக்காடு இருக்கின்ற காரணத்தினால் இறக்குமதி வரியாக மட்டும் 43,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. இதுவும் தங்கத்தினுடைய விலை மீது ஏறி தங்கத்தினுடைய விலையை மிக அதிகரிக்க செய்திருக்கிறது. தங்கத்தினுடைய விலை இறக்கை கட்டி பறப்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். மேலும் இந்த இறக்குமதி வரி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தங்க கடத்தல் என்பதும் அதிகமாக நடைபெறுகிறது. இவ்விரண்டையும் கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்தோடு மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தினுடைய இறக்குமதி வரி 6 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக தங்கத்தினுடைய சில்லறை விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டது. அதன்படியே தங்கத்தினுடைய விலை கணிசமாக குறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளிக்கும் இறக்குமதி வரி 6 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளியினுடைய விலையும் வீழ்ந்திருக்கிறது. இதேபோல பிளாட்டினத்தினுடைய இறக்குமதி வரி 6.4 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் மொபைல் சார்ஜர்களினுடைய இறக்குமதி வரி 15 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அது 20 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருப்பதன் மூலம் மொபைல் சார்ஜ் ஆகியவற்றினுடைய விலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக கேன்சர் சிகிச்சையில், புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படக்கூடிய 3 முக்கியமான மருந்துகளுக்கான இறக்குமதி வரி முற்றாக நீக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் புற்றுநோய் சிகிச்சை பெறும் நோயாளிகள் அந்த 3 மருந்துகளை வாங்கி பயன்பெறுவார்கள் என மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அரிய வகை தனிமங்கள், 25 அரிய வகை தனிமங்களுக்கான இறக்குமதி வரியும் முற்றாக நீக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக லித்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த ரேர் எர்த் எலமெண்ட் ஆனது மொபைல் போன் சார்ஜர் தயாரிப்பில் பயன்படுகிறது. இதே போன்ற 25 வகையான அரிய வகை தனிமங்களுக்கான இந்த இறக்குமதி வரி முற்றாக நீக்கப்பட்டிருப்பதன் மூலம் பல்வேறு தொழில்துறையில் உள்ளவர்கள் பயனடைவார்கள் என்று மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஏஞ்சல் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான வரி விதிப்பு அது முற்றாக நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏஞ்சல் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வரியை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவில் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய அரும்பு நிலை நிறுவனங்கள் இந்த ஸ்டார்ட் அப் தொழில்களை தொடங்கும் பொழுது தங்களுக்கான முதலீடுகளை திரட்டுகிறார்கள். அப்படி அவர்கள் முதலீடுகளை திரட்டும் பொழுது அது சந்தை மதிப்பை விட அதிகமான அளவில் அவர்கள் நிதி திரட்டும் போது அந்த கூடுதல் நிதிக்கு, அந்த கூடுதல் மூலதனத்திற்கு மத்திய அரசு வரி விதிக்கிறது. அதுவே ஏஞ்சல் டாக்ஸ் எனப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 30 விழுக்காடு அளவு விதிக்கப்படுகின்ற காரணத்தினால் இது அரும்பு நிலை தொழில்களை பாதிக்கிறது. எனவே அந்த வரியை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு தற்போது மத்திய பட்ஜெட்டில் அனைத்து வகை அந்த ஏஞ்சல் வரிகளும் நீக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். அது அரும்பு நிலை தொழில்களிடையே, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தவிர வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் கூட முக்கியமான சில அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று, புதிதாக வேலைக்கு வருபவர்கள், இந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், முதல் முறையாக வேலைக்கு செல்பவர்களுக்கு 1 மாத ஊதியம் PF கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது ஃபார்மல் செக்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரீதியான அத்தனை துறைகளிலும் புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு பொருந்தும். அதிகபட்சமாக இதில் 15,000 ரூபாய் வரை பெற முடியும். அதிகபட்சமாக மாத ஊதியம் 1 லட்சம் ரூபாய்க்குள் இருப்பவர்களுக்கு இந்த புதிய ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மாத ஊதியம் அவர்களது PF கணக்கில் செலுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக, ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிற ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. இதே போல பெண்கள் வேலைக்கு வருவதை ஊக்குவிக்கும் வகையில், மனித வளத்தில் பெண்களினுடைய பங்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சில அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நாடு முழுவதும் மகளிர் விடுதிகள், லேடிஸ் ஹாஸ்டல் கட்டப்படும். பெண்கள் வேலைக்கு செல்லும் போது ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்கி செல்வதற்கு வசதியாக நாடு முழுவதும் மகளிர் விடுதிகள், லேடிஸ் ஹாஸ்டல் கட்டப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது தவிர சிறு குறு தொழில்துறையினரை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறது. முத்ரா கடனுதவி திட்டம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான மைக்ரோ கடனுதவி திட்டமான இந்த முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் கடன் பெறும் வகையில் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடனுதவி உச்சவரம்பு 10 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது அது 20 லட்சமாக
உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது சிறு குறு தொழில் நிறுவனங்களிடையே வரவேற்பை பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது தவிர உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், அந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அந்த கார்ப்பரேட் வரி என்பது 40 விழுக்காட்டிலிருந்து 35 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.